தென்னிலங்கையில் கற்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட நபர். அற்ப அரசியலுக்காக இனவாதம் பேசும் அரசியல் வியாபாரிகளுக்கு காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும். சந்திரசேகர். ஒருவருக்கு நாளொன்றுக்கு 7 கிராம் உப்பு போதுமானது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டவர் கைது. யாழில் நகையை தொலைத்தவரை தேடி நகையை கையளித்த நகைக்கடை உரிமையாளர். கொழும்பில் இன்று விசேட போக்குவரத்து திட்டம் வெளியான காரணம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு தாவேக தலைவர் விஜய் வெளியிட்ட பதிவு. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்காக இந்தியாவில் சீமான் தலைமையில் திரண்ட மக்கள் கூட்டம். காப்போத்த உயர்தர அனுமதி தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. மட்டக்களப்பில் மினி சூறாவளி, வீடுகள் சேதம். இனி விரிவான செய்தி. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்காக இந்தியாவில் சீமான் தலைமையில் திரண்ட மக்கள் கூட்டம். கோவையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கான பொதுக்கூட்ட நிகழ்வு ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சீமான், வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்டு சொந்த மண்ணிலேயே அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் தேசிய மக்கள் நமக்கென்று குரல் எழுப்ப ஒருத்தர் இல்லாமல் தற்பொழுது போராட்ட சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மாபெரும் தலைவர் இருந்தாலும் தமிழீழத்தையும் தமிழையும் மேலும் வலுவாக வளர்த்து வருகின்றனர் நம் தமிழ் மக்கள். மேலும் தமிழ் மக்களின் வரலாற்று பாதை, வலி, சுமைகள் மற்றும் பலதரப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அவர் கருத்து தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தாயின் வரலாற்றில் மாபெரும் தலைவராக பிறந்த எம் தலைவர் அனைத்து தமிழ் மக்களும் வாழ வேண்டும் என நினைத்தமையினால் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார் என அவர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் மினி சூறாவளி, வீடுகள் சேதம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று பிரதேசத்தில் வீசிய மினி சூறாவளி காரணமாக வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. போரதீவு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட விலாந்தோட்டம் பகுதியில் வீசிய மினி சூறாவளி காரணமாக 3 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. ஒரு வீட்டின் மீது தென்னை மரம் முறிந்து வீழ்ந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் மயிரிழையில் உயிர் தப்பியிருக்கின்றனர். இதன்போது வீடு பலத்த சேதத்துக்குள்ளாகி உள்ளதுடன் வீட்டிலிருந்த பொருட்களும் சேதமடைந்திருக்கின்றன. இதேபோன்று அப்பகுதியில் மேலும் 2 வீடுகள் மீது மரம் முறிந்து வீழ்ந்து சேதம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பில் கிராம சேவையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டு அதனூடாக பிரதேச செயலாளருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் இன்று விசேட போக்குவரத்து திட்டம் வெளியான காரணம். 16வது தேசிய போர் வீரர் நினைவு நிகழ்வு இன்று நடைபெற உள்ளது. இந்த நிகழ்வு ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் உள்ள இராணுவ வீரர்கள் நினைவு சின்னத்திற்கு முன்பாக மாலை 4 மணி முதல் நடைபெற உள்ளது. இதன் காரணமாக பத்திரமுள்ள நாடாளுமன்றத்தை சுற்றியுள்ள பகுதியில் விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த யுத்த வெற்றி கொண்டாட்டங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது யுத்த வெற்றி கொண்டாட்டங்களில் ஜனாதிபதி கலந்து கொள்ள மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பதிலாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர் தலைமையில் யுத்த வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த தீர்மானம் நேற்று சடுதியாக மாற்றிக்கொள்ளப்பட்டு இன்றைய யுத்த வெற்றி கொண்டாட்டங்களில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொள்ள உள்ளார் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. காப்போத்த உயர்தர அனுமதி தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. உயர்தர தொழில் பாடத்துறையின் கீழ் 12ஆம் தரத்தில் மாணவர்களை அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த வருடம் முதல் 608 பாடசாலைகளில் தொழில் பாடத்துறை பிரிவு செயல்படுத்தப்படும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த பாடப்பிரிவுக்கு மாணவர்களை சேர்க்கும் போது காப்போத்த சாதாரண தரத்தில் சித்தியடைய தவறியது கருத்தில் கொள்ளப்படாது என்று கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த பாடப்பிரிவில் கல்வியை தொடர விரும்பும் மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்க்கும் பாடசாலை அதிபர்களிடம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவருக்கு நாளொன்றுக்கு 7 கிராம் உப்பு போதுமானது. ஒருவருக்கு நாளொன்றுக்கு 7 கிராம் உப்பு போதுமானது என அமைச்சர் வசந்த சமரசிங்க தகவல் வெளியிட்டுள்ளார். இலங்கையில் நாளொன்றுக்கு 500 மெட்ரிக் டன் எடையுள்ள உப்பு தேவைப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். எனவே இலங்கை நாளொன்றுக்கு தேவையான 500 மெட்ரிக் டன் எடையுள்ள உப்பை விநியோகம் செய்ய முடியாத நாடு அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
எனினும் நாட்டில் தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக உப்பு உற்பத்தி வீழ்ச்சியடைந்ததாகவும் இதனால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக உப்பினை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் போதியளவு உற்பத்தி மேற்கொள்ளப்படும் வரையில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு விநியோகம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்ட பதிவு. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளையொட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவரது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில் உலகெங்கும் வசிக்கும் நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் நல்லுறவுகளாக நாம் இருப்போம் என்று முள்ளிவாய்க்கால் நினைவு தினமான இன்று உறுதியேற்போம் என குறிப்பிட்டுள்ளார். மண்ணில் விதைக்கப்பட்ட நம் உறவுகளுக்கும் உலகில் சிறந்த உயர்தனி வீரத்திற்கும் நினைவஞ்சலியும் வீரவணக்கமும் என குறித்த பதிவில் மேலும் தெரிவித்துள்ளார். அற்ப அரசியலுக்காக இனவாதம் பேசும் அரசியல் வியாபாரிகளுக்கு காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும். சந்திரசேகர். அற்ப அரசியலுக்காக இனவாதம் பேசி தேசிய மக்கள் சக்தியையும் தமிழ் பேசும் மக்களையும் பிரிக்க முற்படும் அரசியல் வியாபாரிகளுக்கு காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும் என்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டவர், எப்படியான அரசியல் சூழ்ச்சிகள் வகுக்கப்பட்டாலும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் தேசிய மக்கள் சக்தியை கைவிட்டு செல்வதற்கு தமிழ் பேசும் மக்கள் தயாரில்லை. உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னடைவு ஏற்பட்டுவிட்டதாக அரசியல் களத்தில் எதிரணிகள் ஒப்பாரி வைக்கின்றன. உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவை பொது தேர்தல் முடிவுடன் முடிச்சு போடுகின்றனர். கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நிலைமை புரியும். அதேபோல தேசிய மக்கள் சக்தி 266 சபைகளை கைப்பற்றியுள்ளது. வடக்கிலும் 150க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் தெரிவாகி இருக்கின்றனர். எனவே பின்னடைவு வீழ்ச்சி என கூறப்படுவதெல்லாம் அப்பட்டமான பொய்யாகும். மக்கள் ஆதரவு எமக்கு என்றும் உள்ளது. ஏனெனில் நாம் மக்கள் அரசியலை முன்னெடுப்பவர்கள். உண்மையான நல்லிணக்கம் மூலம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் முழுவீச்சுடன் செயல்படுகின்றது. அதற்கு மக்களும் துணை நிற்கின்றனர். எனினும் இனவாதம் பேசி மக்களை பிரித்தாளும் அரசியலை சிலர் முன்னெடுக்க முற்படுகின்றனர். அப்படியானவர்களுக்கு காலம் நிச்சயம் பதில் சொல்லும் என குறிப்பிட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டவர் கைது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் இன்று காலை வெளிநாட்டு பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 7,90,00,000 ரூபாய் மதிப்புள்ள குஸ் போதைப் பொருளை இலங்கைக்கு கொண்டு வந்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவினால் 21 வயது தாய்லாந்து நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இளைஞன் தாய்லாந்தில் போதைப்பொருள் பொதியை பெற்று மலேசியாவின் கோலாலம்பூருக்கு சென்று அங்கிருந்து இன்று அதிகாலை 12 மணிக்கு மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றார். இதன் மூலம் சுங்க அதிகாரியின் கவனத்தை திசை திருப்பவர் முயற்சி செய்திருக்கின்றார். அவரது பொதிகளில் இனிப்புகள் அடங்கிய பல பக்கெட்டுகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 7 கிலோகிராம் 910 கிராம் குஸ் போதைப் பொருளை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கின்றனர். பின்னிருந்த பயணியையும் அவர் கொண்டு வந்த போதைப் பொருளையும் கட்டுநாயக்க விமான நிலைய போதைப் பொருள் தடுப்பு பணியக அதிகாரிகளிடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழில் நகையை தொலைத்தவரை தேடி நகையை கையளித்த நகைக்கடை உரிமையாளர். யாழ்ப்பாணத்தில் நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் 23 பவுன் நகையை தொலைத்த பெண்ணை தேடி கண்டுபிடித்து அந்த நகையை அவரிடமே ஒப்படைத்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில், பேருந்தில் பயணித்த பெண் ஒருவர் கடந்த 9/4/2025 அன்று தனது நகையை தவறவிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் இது குறித்து சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருக்கின்றார். பின்னர் குறித்த நகையை கண்டெடுத்தவர் அதனை நகை கடையில் கொடுத்து வேறு நகை செய்வதற்கு முயற்சி செய்திருக்கின்றார். இதன்போது நடந்த சம்பவத்தையும் நகைக்கடை உரிமையாளரிடம் குறிப்பிட்டிருக்கின்றார். இதன்போது நகைக்கடை உரிமையாளர் இது தவறு என அவருக்கு எடுத்து கூறிய பின்னர் நகை காணாமல் போனதாக ஏதாவது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதா என தேடுதலில் ஈடுபட்டுள்ளார். அந்த வகையில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டமை தெரிய வந்தது. இந்த நிலையில் நகையை தொலைத்த பெண்ணை அழைத்த நகைக்கடை உரிமையாளர் மதகுரு ஒருவருக்கு முன்னால் வைத்து அந்த நகையை நேற்றைய தினம் கையளித்துள்ளார். நகையை தொலைத்த பெண்ணிடமே மீண்டும் நகையை வழங்கிய சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த குறித்த நகைக்கடை உரிமையாளரை பலரும் பாராட்டி வருகின்றனர்.
தென்னிலங்கையில் கற்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட நபர். மொனராகல ஹம்பே கமுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அலுத்துவ பகுதியில் இருவர் மீது கற்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமையினால் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றனர். காயமடைந்த இருவரில் ஒருவர் ஹம்பே கமுவ பிராந்திய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக ஹம்பே கமுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். பலாங்குடியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான சமரதுங்க ஆராய்ச்சிகே ராஜபக்ச மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான ஹேவவாலி முனிகே குணதாஸ் ஆகியோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். முச்சக்கர வண்டி சாரதியான சமரதுங்க ஆராய்ச்சிகே ராஜபக்ச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். காயமடைந்த மற்றைய நபர் மேலதிக சிகிச்சைகளுக்காக எம்பலப்பிட்டிய ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். முதற்கட்ட விசாரணையில் ஒரு கும்பல் கற்கள் மற்றும் ஆயுதங்களால் இருவரையும் முகம் மற்றும் தலையில் தாக்கியதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த கொலையை செய்தவர்களை கைது செய்ய போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். உயிரிழந்தவரின் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.